கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிரெடிட் ஹிஸ்ட்ரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சில புதுசாக கிரெடிட் கார்டு வாங்குறப்போ உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுவாங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி எது செக் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு எவ்வளோ நம்பி இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு டைமுக்கு பே பண்ணுறீங்க, ஸ்கோர் எப்படி இருக்குன்றது தான் பார்ப்பாங்க. இப்போ சில இடத்துல போய் நீங்கள் எதாவது வாங்குறப்போ உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லைனா வந்து நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு சில பேர் வாங்காமல் இருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, ஜீரோலேருந்து மேலே வரைக்கும் எப்படி பில்ட் பண்ணுறது தான் பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணனா வந்து கிரெடிட் கார்டு ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் கிடையாது. நீங்கள் கிரெடிட் கார்டு எந்த அளவு வயசாக யூஸ் பண்ணுறீங்களா பொறுத்து தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டோட உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுலாம் வந்து பின்ஃபார்ம். சப்போஸ் நீங்கள் இப்போ நீங்கள் எப்பவுமே கனடாக்கு நீங்கள் வந்தப்போ ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதுக்கு வந்து ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க. $1000 $2000 உங்கள் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. மினிமம் 1000 ஆச்சு இருக்கும் உங்கள் கிரெடிட் கார்டு. ஸோ இதை வச்சு தான் உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு சப்போஸ் கிரெடிட் லிமிட் வந்து $1000 வச்சுக்கிங்களேன். நீங்கள் வந்து $900 மந்த்லி கிராசரிஸ்க்கோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணீங்கன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி என்ன நினச்சிப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அந்த கார்டை நம்பி தான் இருக்கீங்க, $900 நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நம்பி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கோர் அதில் கம்மியாகும். ரெண்டாவது, நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து ரெகுலராக செக் பண்ண கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியாகும். ஏன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த ஸ்கோரை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த கிரெடிட் ஸ்கோர் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லைன்றனால அது இது ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, ஓவர் லிமிட் $1000 சில பேர் 2500 ஸ்வைப் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ அப்போலாம் கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து டைமுக்கு பே பண்ணாமல் வெறும் மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே இருக்கும். ஃபுல் பேலன்ஸ் பே பண்ணுறது நல்லது. சில பேர் மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ணுவாங்க, $10 $20. அதில் வந்து கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ். இப்போது எப்படி கிரெடிட் ஸ்கோரை வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணலாம், நல்லா பில்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இது எல்லாமே வந்து $1000 லிமிட்டை வச்சு சொல்கிறேன். உங்களோட லிமிட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து $1000 லிமிட், ஏன்னா இதுதான் $1000 தான் மினிமமாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்கள் கிரெடிட் லிமிட் வந்து $1000, ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த கிராசரிஸ் வாங்குறது, பேமெண்ட்ஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த கார்டு யூஸ் பண்ணுவீங்க. மேக் ஷுவர் $300 மேலே இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஏன் $300 சொல்கிறேன்னா, 1000க்கு 30% வந்து 300, ஓகேங்களா. எப்போவுமே உங்களோட கிரெடிட் கார்டை 30% மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லாவே இருக்கும். நீங்கள் கிரெடிட் கார்டு 30% யூஸ் பண்ணிவிட்டு டைமுக்கு கரெக்டாக பே பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி வந்து பேமெண்ட் டியூ வந்து சப்போஸ் June 15 அப்படின்னா நீங்கள் June 12 பே பண்ணுறது நல்லது. ஏன்னா அது அவங்க வந்து கார்டை சில டைம் சாட்டர்டே சண்டே வேலை செய்ய மாட்டாங்க. June 12 நீங்கள் பே பண்ணுறது வந்து அது ப்ராசஸ் ஆகி திரும்ப இன்னொரு அக்கௌண்ட்டை வரத்துக்கு ஆகும். ஸோ 3 days பிஃபோர் பே பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ கிரெடிட் ஸ்கோர் நல்லா பில்ட் ஆகும். 30% மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் கேட்கலாம், சப்போஸ் எனக்கு அதோட அதிகமாக யூசேஜ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணேன், அந்த டைம் நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி 300 மட்டும் தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா கிரெடிட் கார்டால் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆக்சுவலி கடனாலேயே இருக்குது கிரெடிட் கார்டில். ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து நம்ம கையில் ஃப்ரீ காசு நம்ம ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் வந்து அதுக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம பில்லு பே பண்ணும்போது தெரியும், நம்ம டெபிட் கார்ட்லேருந்து பே பண்ணும்போது தெரியும் நமக்கு காசே இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால கிரெடிட் கார்டு இருக்க ஒரு கிரெடிட் கார்டை வந்து ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணது கற்றுங்க. யூஸே பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து காசு போகிறது கண்ணுக்கு தெரியும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நான் சம்பளம் வந்தோடனே மோஸ்ட்லி கேஷை வித்ட்ரா பண்ணுறேன். ஸோ கேஷை வித்ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து காசை பே பண்ணுறப்போ கையிலேருந்து காசு போது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். நீங்கள் வந்து செலவு வந்து கம்மி பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள், பட் ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணணும். ஸோ அதான் சொல்லணும்ல, $1000 லிமிட்னா $300 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு பே பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப விஷயம். எல்லா இதுவும் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு லிமிட்டும் மாதம் டைமுக்கு பே பண்ணணும். ஒரு வாட்டி நீங்கள் மிஸ் பண்ணால் கூட ஸ்கோர் செம்மையாக ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் கிரெடிட் கார்ட்லேருந்து காசை வித்ட்ரா பண்ணுறது, அப்புறம் கிரெடிட் கார்ட்லேருந்து டெபிட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கிரெடிட் கார்ட்லேருந்து அமௌண்ட் இந்தியாவுக்கு அனுப்புறது, இது எல்லாமே பயங்கரமாக ட்ராப் ஆகும் கிரெடிட் ஸ்கோர். ஸோ இதை பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் ஸ்கோரை வந்து அடிக்கடி செக் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணுறது. சப்போஸ் உங்கள் ஸ்கோர் ஆல்ரெடி ட்ராப் இருந்துச்சுன்னா நீங்கள் எது அப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதத்துக்கு 10% மட்டும் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் உங்கள் $1000 லிமிட்னா $100 மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதை டைமுக்கு கரெக்டாக பே பண்ணிவிட்டு கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 3 to 6 மந்த்ஸில் உங்கள் ஸ்கோர் வந்து சூப்பராக பில்ட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இது. அதே மாதிரி வேறு ஒரு புதுசாக ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்குறப்போ கூட உங்கள் கிரெடிட் செக் பண்ணுவாங்க. அப்போ பயங்கரமாக ட்ராப் ஆகும். அது வந்து ஆட் செக்னு சொல்லுவாங்க. ஸோ பயங்கரமாக ட்ராப் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு இது. ஸோ நிறைய பேர் 3 4 கிரெடிட் கார்டெலாம் வாங்குவாங்க.
ஸோ 3-4 கிரெடிட் கார்டெலாம் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கோர் வந்து ட்ராப் ஆகும். ஸோ இதுதான் தான் ரூல்ஸு. ஸோ கிரெடிட் கார்டு ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லோன்ஸ்லாம் கிடைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோவும் முன்னாடி ஒரு சிங்கிள் டேக்கில் ஃபுல்லாக எடுத்து போகிறேன். ஸோ ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் மாதிரி கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.